அப்படியே ஒரு பட்டத்தை அறுத்து விட்டு அப்படி இருக்கும், நூல் கட் ஆயிடுச்சுன்னு அதுவும் அந்த மெடிக்கல் காலேஜ் பிஜி ஸ்டூடெண்ட் தங்கியிருக்க ஹாஸ்டல் அப்படியே அதை இடிச்சு உள்ள விழுந்துருக்கு. இந்த பிளைட்டோட பாகங்கள்லாம் செதறி கிடக்கு. கிட்டத்தட்ட 242 பேர். இங்கிருந்து இமீடியட்டா ஒரு எமர்ஜென்சி கால் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கு. ஏதோ ஒரு இதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, பட் அவங்களால திருப்பி ரீச் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஏத்தி இப்படி நிப்பாட்டிட்டு அது வரைக்கும் மேல கொண்டு போறாங்க. அந்த டைம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் டைம் எல்லாம் எப்பயுமே. இப்ப அதெல்லாம் அந்த ரேஞ்சு கூட போகல. இல்ல டேக் ஆஃப் ஆகி கரெக்டா 3 நிமிஷத்துல அப்படி இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சு. அப்படி லேண்டிங் கியர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபியூல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இறங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இது ஃபயர் ஆச்சுன்னா நம்ம தண்ணிங்களே வந்து அணைக்க முடியாது. ஃபோம் மாதிரி ஏதோ ஒரு ஜெல் விட்டு தான் அணைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் லோக்கல் போலீஸ், ஒரு பக்கம் மிலிட்டரி, ஒரு பக்கம் வந்து இந்த ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் அகமதாபாத் சிட்டி ஃபுல்லாவே எமர்ஜென்சி அலாட் பண்ணிட்டாங்க. பர்சனலா சந்தேகம்னா ஏர் இந்தியா லாஸ்ல போயிட்டு இருந்துச்சு. நஷ்டத்துல போய்கிட்டு இருந்த ஏர் இந்தியாவை டாடா டேக் ஓவர் பண்ணி ஒரு 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய லாங் டிராவலுக்கு எதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளைட்டை பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. உரிய பரிசோதனை செய்தான விமானம் புறப்படும். இல்ல நீங்க இயந்திரத்தை என்ன பரிசோதனை செஞ்சாலும் அது எப்ப இயங்குங்கிறது தான் அது பெரிய இயந்திரமே. சிலர் வந்து பறவை மோதிருச்சுன்னு போட்டுட்டு இருக்காங்க, சிலர் வந்து இன்ஜின் ஃபெயிலியர்ன்றாங்க, லேண்டிங் கியர் ஃபெயிலியர்ன்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கருப்பு பெட்டி எடுத்த பிறகுதான் ஒரிஜினலாவே என்ன நடந்துச்சு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். கிட்டத்தட்ட இன்றைக்கு மதியம் நண்பகல் மேல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு. ஒரு ஃப்ளைட்டே வந்து மேல மோதி கீழே விழுந்திருக்கு. மிகப்பெரிய விபத்து. காற்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதற்கட்டமா எந்த பகுதியில் நடந்திருக்கு, என்னமா நடந்திருக்கு? குஜராத்தினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய அகமதாபாத்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து லண்டன்ல இருக்கக்கூடிய கேத்விக் ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 242 பேர். அதுல வந்துட்டு 210-12 பேர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ், 7 பேர் வந்து போர்த்துகீஸ் சிட்டிசன்ஸ், ஒருத்தர் கனடியன் சிட்டிசன். மொத்தம் வெளிநாட்டை சேர்ந்தவர்களே கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேருக்கு மேல வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், ஒரு 5 குழந்தைகள். இதுல முன்னாள் குஜராத்தினுடைய முதலமைச்சர் விஜய் ரூபானி அவரும் அந்த ஃபிளைட்ல பயணம் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1:30க்கு 1:27 கரெக்டா ஷார்ப்பா 1:27க்கு அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஏர்போர்ட்ல இருந்து கேத்விக் ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருக்கு. ரன்வே எல்லாம் முடிச்சு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு டேக் ஆஃப் ஆகி கரெக்டா 3 மினிட்ஸ். ரன்வே முடிச்சு டேக் ஆஃப் ஆகுது எவ்வளவு நேரம்? உடனே ஆயிரும். ஆக்சுவலா போயிங் 171 அந்த ரக ஃபிளைட் தான் அது. அது எப்பவுமே இந்த மாதிரி எல்லா ஃபிளைட்டுமே என்னன்னா ரன்வே ஆகி உடனே டேக் ஆஃப் ஆகும். உடனே டேக் ஆஃப் ஆகி ஒரு 3 நிமிஷத்துல ஒரு குறிப்பிட்ட ஃபீட் போனோன்னு என்ன பண்ணோம், ஆட்டோ மோட்ல போட்டு ஒரு 20,000-30,000 மணிக்கு மேலே போனால் ஆட்டோ மோட்ல போட்டுருவாங்க, ஆட்டோ ஃபிளைட்ல போட்டுருவாங்க. அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ஏத்தி இப்படி நிப்பாட்டிட்டு அது வரைக்கும் மேலே கொண்டு போறாங்க. அந்த டைம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் டைம் எல்லாம் எப்பயுமே. ரன்வேல இருந்து ஓடி ஏறி மேலே போய் ஹைட் ஏற்றுவாங்க. நம்ம ஃபிளைட்ல போறவங்களுக்கே தெரியும், டக்கு 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 டக்குன்னு மேலே ஏறும். அப்போ போயிட்டு இருக்கோம், அனௌன்ஸ்மெண்ட் வரும், இப்போ வந்து 10,000 ஃபீட்ல போறோம், 20,000 ஃபீட்ல போறோம். இப்போ அதெல்லாம் அந்த ரேஞ்சு கூட போகல. இல்லை டேக் ஆஃப் ஆகி கரெக்டா 3 நிமிஷம், கரெக்டா 3 நிமிஷத்துல அப்படி இன்ஜின் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. தகவல் வந்து ஆமா ஃபர்ஸ்ட் வர்ற வந்து தகவல் இருந்ததுன்னா உடனே அங்கிருந்து இமீடியட்டா ஒரு எமர்ஜென்சி கால் வந்து அந்த இருக்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த ஃபிளைட்ல இருந்து முயற்சி பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு இதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, பட் அவங்களால திருப்பி ரீச் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. சோ அது அங்க ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க. ஏதாவது ரெக்கவரி பண்ண முடியுமா, ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறதுக்காக ஏதோ ஒரு கால் வந்திருக்கு. பட் அதுக்குள்ளேயும் அந்த அலர்ட் கால்னு ஏதோ சொல்றாங்க, அந்த கால் வந்திருக்கு. அதுக்குள்ளேயும் திருப்பி அவங்க ரீச் பண்றதுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஃபிளைட்ல இயல்பாவே ஃபிளைட் பறக்கும் பொழுது அது மாதிரி உதவி பண்ண முடியுமா? உடனே பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கோமே, ஏதாவது ஃபியூல் தீர்ந்து போயிடும், இந்த லேண்டிங் கியர் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது அடிஷனல் ஒரு ஃபிளைட்டை கொடுத்து பேசஞ்சர் அங்கே ஷிஃப்ட் பண்ணி நிறைய நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்போம், நிறைய வீடியோ இருக்கும், பார்த்துருப்போம். ஒரு லேண்டிங் கியர் ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூலை ஃபுல்லாக வந்து இறக்கி விட்டுருவாங்க. இறக்கிட்டு வெயிட் இல்லாமல் அப்படியே லேண்ட் பண்ணுவாங்க. சமீபத்தில் கூட நடந்துச்சு, ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட் நடந்துச்சு. லேண்டிங் கியர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபியூல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இறங்குற ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
அப்போ ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற பெட்ரோல் ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு வெயிட் இல்லாமல் இறக்குவாங்க. உரசி போனாலும் பெருசாக வந்து இதாகாது. இந்த பெட்ரோல் இருக்கு இல்லையா, நம்ம காருக்கு போகிற பெட்ரோல் காட்டில் இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி பெட்ரோல்ஸ். இது ஃபயர் ஆச்சுன்னா நம்ம தண்ணிங்களாம் வந்து அணைக்க முடியாது. இப்போ இங்கே நடந்ததே வந்து ஃபோம் மாதிரி ஏதோ ஒரு ஜெல் விட்டு தான் அணைச்சிருக்காங்க. ரொம்ப ஹை குவாலிட்டி இது. அந்த மாதிரி இது ஒரு 3 minutesல மேலே போனோடனே அடுத்து அவங்களுக்கெல்லாம் மேலே ஹைட் ஏற்ற முடியல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட் இப்படி போய் ஃப்ளைட் இப்படி ஏறுது இல்லையா, ஏறணும்னே என்ன ஆகணும், ஹைட் ஏறிட்டே போகும். 1000 feet ஏறிட்டே போகும். 10,000 20,000 30,000 போன பிறகு ஸ்டாண்ட் ஆன பிறகு அது ஆட்டோவில் போட்டுருவாங்க. ஆட்டோவில் போட்டு ஃப்ளைட் வந்து பைலட் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவார். அது அடுக்கு போகும். ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு ஃப்ளைட் போயிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேஞ்சு ஹைட் ஏற்றுறோம்ல, இந்த 400 அடி தான் நினைக்கிறேன், 450 அடிக்கு மேலே ஏறல, ஃப்ளைட் ஏற மாட்டேங்குது. ஃப்ளைட் அப்படி ஜாம் ஆயிடுச்சு, இறக்கவும் முடியல. எல்லாம் அந்த இதுவும் மிஷினும் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சுன்றாங்க. ஃபர்ஸ்ட்டாக அந்த தகவல் இதுதான். அப்போ என்னன்னா ஃப்ளைட்டை வந்து நம்ம லேண்ட் பண்ணவும் முடியாது, மேலே ஏற்றவும் முடியாது. அப்படியே ஒரு பட்டத்தை அறுத்து விட்டு அப்படி இருக்கும். மேலே இப்போ அப்படியே நூல் கட் ஆயிடுச்சுன்னா அதுவும் அப்படியே விழுவும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே நேராக வந்து ஒரு ஹாஸ்டல், அந்த மெடிக்கல் காலேஜ் பிஜி ஸ்டூடெண்ட் தங்கியிருக்க ஹாஸ்டல். அதில் கிட்டத்தட்ட பிஜி டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே அங்கே சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. மதிய வேலை கரெக்டாக 1:30 மணி லஞ்ச் டைம் இல்லையா, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அதை இடிச்சு உள்ள விழுந்திருக்கு. அந்த ஹாஸ்டலோடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பில்டிங்கை இடிச்சு அப்படியே கீழே விழுந்திருக்கு. அதனுடைய ஒரு போர்ஷன் கூட பார்த்துருப்போம் வீடியோவில். ஒரு போர்ஷன் அப்படியே சொருகி நிற்கிற மாதிரி இருக்கு. அதில் கிட்டத்தட்ட வரக்கூடிய தகவல்னா எல்லாருக்குமே ஹெவி இன்ஜூரிங்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான எமர்ஜென்சி டைம்ல என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இம்மீடியட்டாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கிறோமோ அவ்வளோக்கு உயிர் பிழைக்க வைக்க முடியும். இப்போ ஆனால் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ என்ன சொன்னா, அகமதாபாத் சிட்டி ஃபுல்லாகவே எமர்ஜென்சி அலாட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் லோக்கல் போலீஸ், ஒரு பக்கம் மிலிட்ரி, ஒரு பக்கம் வந்து இது பண்ண ஊரடங்கு மாதிரி யாரும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது இல்லையா? இல்ல அந்த மாதிரி இல்ல, அந்த ஏரியாவை சொல்றேன். அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வரைக்கும் டிராஃபிக் இல்லாம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு டக்கு அவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ண வேண்டிய ரெஸ்கியூ டீம், நேஷனல் ரெஸ்கியூ டீம் எல்லாருமே வந்துட்டாங்களாம். எல்லாரும் வந்து இப்போ பண்ணக்கூடிய வேலையை பண்றாங்க. அந்த ஃபிளைட்டோட பாகங்கள்லாம் செதறி கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபிளைட் 11 வருஷமா ரன்னிங்ல இருக்க ஃபிளைட். எனக்கு என்ன ஒரு பெர்சனலா சந்தேகம்னா, ஏர் இந்தியா லாஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ஏர் இந்தியா வந்து அரசாங்க நிறுவனமாக இருந்தது, தொடர்ந்து நஷ்டத்துல போச்சு. அதை விற்கிறன்னு முடிவு பண்ண பிறகு டாடா கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு. நஷ்டத்துல போய்கிட்டு இருந்த ஏர் இந்தியாவை டாடா டேக் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட 500 புதுசா ஒரு ஃபிளைட்ஸ் வாங்கினாங்க. எல்லாமே வந்து போயிங் 737 747ங்கிற ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபிளைட் 500 ஃபிளைட் வாங்கினாங்க. இப்போ நீங்க டொமஸ்டிக் பண்ணீங்கன்னா புது ஃபிளைட் விட்டுருக்காங்க. இப்போ நீங்க நல்ல ஒரு காம்படிஷன், நல்ல ஒரு டஃப் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க இங்கேருந்து மதுரையோ, கோயம்புத்தூரோ, திருச்சியோ, டெல்லிக்கோ போறீங்கன்னா புது ஃபிளைட், டொமஸ்டிக் ஃபிளைட் புது ஃபிளைட் விடுறாங்க. ஆனா அந்த மாதிரி புது ஃபிளைட் விட்டவங்க ஒரு 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய லாங் டிராவலுக்கு எதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபிளைட்டை பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. ஆனா ஃபிளைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புவர் கண்ட்ரில 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபிளைட்லாம் பயன்படுத்துவாங்க. சின்ன ஆப்பிரிக்கன் கண்ட்ரில 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு உள்ள ஃபிளைட்லாம் கூட பயன்படுத்துவாங்க. அது ஒரு காலம் இருக்கு, ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ எப்படி 2 வீலர் காருக்குலாம் எக்ஸ்பைரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அது 12 வருஷங்கிறது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க இனிமேல் வரக்கூடிய தகவல் வச்சு தான் தெரியும். அப்போ லாங்கா ஒரு 8 மணி நேரம் நான் ஸ்டாப்பா டிராவல் பண்றப்ப எப்படியும் 2 இன்ஜின் இருக்கும். எப்பவுமே 2 இன்ஜின் வச்சிருக்கு ஃபிளைட்ல வந்து 2 இன்ஜின் இருக்கும். இதுல ஒரு இன்ஜின் தான் ஸ்டக் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு இன்ஜின் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த டீட்டெயில் எல்லாமே முதலில் வந்த தகவல். ஒரிஜினலான விஷயம் வந்து என்னன்னா, அந்த பிளாக் பாக்ஸ் வந்த பிறகு தான் தெரியும். கருப்பு பெட்டி எடுத்த பிறகு தான் ஒரிஜினலாவே என்ன நடந்துச்சு. சிலர் வந்து பறவை மோதிருச்சுன்னு போட்டுட்டு இருக்காங்க, சிலர் வந்து இன்ஜின் ஃபெயிலியர்ன்றாங்க, நிறைய சில பேர் வந்து லேண்டிங் கியர் ஃபெயிலியர்ன்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராப்பரான ஆத்தரைஸ்டான செய்தியை வந்து ஒன்றும் இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏர் இந்தியாவுடைய வெப்சைட்ல எல்லாத்தையும் இந்த டிவி கிபிலாம் பிளாக் ஆக்கிட்டு இன்னைக்கு ஒரு பிளாக் டைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஹைதராபாத்ல இருந்து அகமதாபாத்ல இருந்து இதுக்கு போன லண்டனுக்கு போன ஒரு ஃப்ளைட்டு இதாகிடுச்சு, அதில் போன பேசஞ்சர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க, ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில் ஃபர்ஸ்ட் எய்ட் ரிப்போர்ட் மட்டும் போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயம் தான் தெரியும். அடிப்படையில் இதை பார்த்தோம்னா மக்கள் கேட்குற முதல் கேள்வி, உரிய பாதுகாப்போடு தானே பயணம் தொடங்கியிருக்கும் அப்படின்றாங்க. பாதுகாப்புல ஏதாவது சிக்கல்? பாதுகாப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்தியா இந்த மாதிரியான ஒரு ஹெவி பேசஞ்சர் ஃபிளைட் விபத்து அப்படிங்கிறது இந்தியாவில் 1990 பெங்களூர் நடந்திருக்கு. 1990 பிப்ரவரியில பெங்களூர்ல இந்த மாதிரியான ஒரு 200க்கு மேற்பட்ட ஒரு அனுபவம் நம்ம இருக்கும் இல்லையா? அனுபவத்தை 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துல நமக்கு எதுவும் நடக்கலையே. இந்த ஏஷியன் கண்ட்ரிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2016 ஒரு மலேசியன் ஏர்லைன்ஸ் அப்படியே 200 பேரோட கடல்ல விழுந்துச்சு. அதுக்கு போய் 1990 தான் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லையே.
இது என்ன ஃபால்ட் அப்படிங்கிறது நீ விசாரணையில தான் தெரிய வரும். முதல் கட்டமா இன்ஜின் ஃபெயிலியர்ன்றாங்க. இன்ஜின் ஃபெயிலியர்னா நம்மளுக்கு என்ன சந்தேகம்னா, ஃப்ளைட்ல எப்படியுமே லாங்ல போற இன்ஜின்ல ஃப்ளைட்ல வந்து 2 இன்ஜின் இருக்கும். அது வந்து 2மே ஃபெயிலியரா? எப்படி இந்த மாதிரி சான்ஸ் ஆச்சு? இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. விசாரணையில தான் தெரிய வரும். இதுல என்னன்னா ஒரு பெரும் துயரம் இது. ஏன்னா பலரும் பல கனவுகளோட 250 பேருடைய கனவு படிக்க போயிருக்கலாம், உறவினர்களை பார்க்க போயிருக்கலாம், 50 பேர் டூரிஸ்டா வந்துட்டு போயிருக்கலாம், பிசினஸ்க்கு வந்துட்டு போயிருக்கலாம். அவங்க அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய நிலைமை என்ன? மற்ற நாட்டவருக்கும் தகவல் போயிருக்கும் இல்லையா? கண்டிப்பா போயிருக்கு. நம்மளுக்கு இதே பதட்டம் வந்து இங்கிலாந்து இருக்கக்கூடியவர்களும் பதறிக்கிட்டு இருப்பாங்க. 50 பேர்னா 50 பேருடைய குடும்பம் இல்லையா? ஒரு 7 போர்ச்சுகீஸ்னா அவங்களுடைய குடும்பம், ஒரு கனடியன் குடும்பம். இப்போ ஒட்டுமொத்தமா அந்த ஏர்போர்ட் சம்பந்தம் அந்த அது ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்தம்பிச்சு போச்சு. இதனால என்னன்னா ஏர் இந்தியாவினுடைய பங்குகள் உடனே சரசரம் சரிஞ்சிருச்சு. இன்னைக்கும் ஷேர் கொடுத்துருந்தாங்க, சரிஞ்சிருச்சு. இனி வந்து டூரிஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இந்த இந்தியாவுக்கு வர்றது கொஞ்சம் யோசிப்பாங்க, பிசினஸ் பாதிக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுதான், ஒரு டிசாஸ்டர் தான் இருந்தது. இந்த பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்ட பிறகு இதுல இருந்து மீண்டு வர்றது அதுக்கு காலம்தான் சரியா இருக்கும். பாதுகாப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆக்சிடென்ட் இது. ஆக்சிடென்ட்ங்கிறது பாதுகாப்பை மீறிய குறைபாடு. உரிய பரிசோதனை செய்து தானே விமானம் புறப்படும். அந்த ஒரு கேள்வி இருக்கும். இல்ல நீங்க இயந்திரத்தை என்ன பரிசோதனை செஞ்சாலும் அது எப்ப இயங்குங்கிறது தான் அது பெரிய இயந்திரமே. அது நினைச்சா நம்ம எல்லாரும் கரெக்டா தான் போயிட்டு இருப்போம் கார்ல. திடீர்னு டயர் பஸ்ட் ஆயிடுச்சு, திடீர்னு டயர் வெடிச்சிருச்சு அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியும்? இது சாதாரண ரோட்ல போறதுக்கு, வானத்துல போறதுக்கு என்ன ஆக முடியும்? இப்ப பைலட்டினுடைய கவனக்குறைபாடுனால் விபத்து நடந்திருந்தா நம்ம அதை குறைபாடா சொல்லலாம். இல்ல லேண்ட் பண்றப்ப அவங்க சரியான சிக்னல்ல போய் லேண்ட் ஆகாம தப்பா பண்ணியிருந்தாருன்னா அதை நம்ம குறைபாடா சொல்லலாம். ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற எதிர்பாராமல் நடக்கிறது தானே. நம்மளை மனித ஆற்றலை தாண்டி நடக்கக்கூடிய விஷயம் தானே. எல்லாமே நீங்க ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா பைலட்டா இருக்கிறவங்க கோல்டு காஃபா இருந்தா கூட அவங்களால ஃப்ளை பண்ண முடியாது. ரூல்ஸ் இருக்குது. நீங்க அவர் ஏர்போர்ட்டுக்குள்ள போறாரு ஒரு பைலட்டு, இருமிட்டே போனாருன்னா அவரை வந்து நிப்பாட்டிடுவாங்க. அவர் ஃப்ளை பண்ண முடியாது, பைலட்டை ஒர்க் பண்ண முடியாது. செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. பெரும்பாலும் இந்த லாங் டிராவல் போறக்கூடிய பைலட் அவங்களுடைய பிளட் சுகரு பிபி எல்லாம் செக் பண்ணி தான் அவங்கள பைலட்டாவே அலர்ட் பண்ணுவாங்க. அப்படி இவ்வளவு பரிசோதனை அது ரெகுலரா உள்ள அந்த நாம் அது இவங்களுக்கும் நடந்திருக்கும். இவங்களுக்கும் நடந்திருக்கும். ஃபைன் தான், ஆல் குட் தான். அதனால சொல்றேன், இந்த மாதிரி மனித தவறுகளால் நடந்திருக்கு. சிக்னல் கொடுக்க அவங்க விட்டுட்டாங்க, லேண்ட் ஆகிறப்ப சிக்னல் சரியான இடத்துல லேண்ட் பண்ணாம விட்டுட்டாங்க, இல்லை ஏற்ற மாதிரி வந்து ஏதோ கிராஸ் ஆயிடுச்சு. அப்படி மனித தவறுகள் நடந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. இது நம்ம எல்லா ப்ராப்பரான செக்கிங்லாம் முடிச்சு, இன்ஜின் செக் பண்ணி, ஃபியூல் செக் பண்ணி, அங்கே பைலட்டோடைய ஹெல்த் செக் பண்ணி, பேசஞ்சரோட லிஸ்ட்லாம் செக் பண்ணி ஃப்ளைட்டுக்கு போகிற முடியும். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாம் நடந்து முடிஞ்சு மேலே ஏறி ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு 400 அடி 450 அடி தான் அப்படியே இறங்கியிருக்கு. அப்படிங்கும் போது ஒரு பெரிய ஒரு மிராக்கலான ஒரு விஷயமா இருக்கு, ஒரு மிரண்டு போன விஷயமா இருக்கு. இது எப்படி நடந்திருக்குதுங்கிறது வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். ஒரு பெரும் துயரம். அதாவது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு வான்வெளியில் பயணம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு நாளாக தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் இன்னைக்கு கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்தியா தமிழ்நாட்டில இருந்து அகமதாபாத் போன ஒரு ஃப்ளைட் வந்து 180 பேரோட போன ஃப்ளைட் வந்து அங்கே லேண்ட் பண்ண முடியல. திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க, திருப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சர்க்கிள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரும் பதட்டமாக இருக்கு. முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறவருடைய போது கூட அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ உள்துறை அமைச்சர் போயிருக்கிறாரு, விமான போக்குவரத்துறை அமைச்சர் போயிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் தான் இது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ அடுத்து தீவிரமான சிகிச்சை கொடுக்க தொடங்கியிருக்கணும். இதெல்லாம் தாண்டி அடுத்தது என்னென்ன அவங்களுக்கு உதவிகள் தேவைப்படும்? இல்லை, முதலில் அவர்களை காப்பாற்றணும். அது மெடிக்கல் மிராக்கள் நடந்தாதான். ஏன்னா ஒரு சிவியர் ஆக்சிடென்ட் அந்த பில்டிங்ல இருந்தவங்க உட்பட மருத்துவர்கள் 60 பேர் இருந்திருக்காங்க. அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. அடுத்து வரக்கூடிய ரிப்போர்ட் தான் தெரியும். 60 பேர் இருந்திருக்காங்க. அவங்க லஞ்ச் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த மேலதான் போய் விழுந்திருக்கு. அந்த அவங்களோட செகண்ட் ஃப்ளோர்ல இருந்திருக்காங்க, தேர்ட் ஃப்ளோர்ல நம்ம தான் அந்த ஃபிளைட் இதாக இருந்திருக்கு. இப்போ அவர்களை சுற்றி இருக்க வீடுகள் பொது. இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஃபிளைட் வந்து விழுந்துச்சு, என்ன பண்ண முடியும்? அப்படிதான். அதாவது அகமதாபாத்ல ஒரு புறநகர் பகுதி அது. அந்த பகுதியில் ஒரு ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டலுக்கு மேலே உட்காந்து விழுந்து இருக்கப்ப யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே. ஃப்ளைட் வந்து கீழே இறங்குங்கிறது ஒரு விஷயம் தான். இதில் என்னன்னா, இதில் கூட ஹெவி இன்ஜூரியா இருந்தால் கூட இவங்களை காப்பாற்றிடலாம். இது ஃப்ளைட் ஒரு 40 அடி 30 அடி போயிட்டு இருக்கு, கடல் மேல் போயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப சிரமமாக போயிருக்கும். ஆனால் அவங்கள காப்பாற்றிருக்கவே முடியாது. பெரும் சவாலாக இருந்திருக்கும். இது கூட ஒரு ஹெவி இன்ஜூரியா இருந்தால் கூட அவங்களை காப்பாற்றலாம். ஒரு பெரிய அடிபட்டா கூட எப்படியா காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். அது ஒரு ஆறுதலான விஷயம். இல்லை லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் இருந்தால் கூட வண்டியை ஃப்ளைட்டை வந்து நிப்பாட்டிருப்பாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட் வந்து இந்த பிரச்சனை தெரிஞ்சிருந்தா கூட நிப்பாட்டிருப்பாங்க. நிறைய பைலட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க டக்குன்னு ஏதாவது. பட் இதை வந்து ஏன் பண்ணாம விட்டாங்க? 2 இன்ஜின் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கு.
அது விசாரணையில் தான் தெரிய வரும். இது மனித தவறுகளாக நடந்ததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இயற்கையாக ஏதோ நடந்திருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. உண்மையிலேயே ஒரு பல கனவுகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 250 உயிர் நம்முடைய இந்தியா தேசத்துல வந்து போயிருக்கு. ஒரு 50 வெளிநாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட 60 வெளிநாட்டை நம்ம சேர்ந்த தான் அவங்க எல்லாருக்கும் பொறுப்பு இல்லையா? பொறுப்பு கண்டிப்பா நம்ம தான் பொறுப்பு. நம்ம தான் பொறுப்பு. நீங்க அந்த நாடுகளுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா பதில் சொல்லணும். அவர் இன்ஜுரி ஆனவங்களுக்கு ஹெல்ப் ரெக்கவரி பண்ணணும். அது வேற ஏதாவது அசம்பாவிதம் அந்த நடந்தா குடும்பத்தை சார்ந்தவங்களும் இங்க வருவாங்க இல்லையா? வருவாங்க, எல்லாம் பண்ணணும். இது ஒரு எல்லாமே ஒரு பெரிய நிறைய ப்ராசஸ். அடுத்து நம்மளுடைய டூரிசம் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். நம்மளுடைய விமான போக்குவரத்து துறை சம்பந்தமா அது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏர் இந்தியா அடுத்து எப்படி growth ஆக போய் இப்பதான் வந்து படுபாதாளத்தில் போய் நஷ்டமா போய் அதை டாட்டாவிட்ட நீங்க வச்சுக்கன்னு வித்த பிறகு அவங்க வாங்கி இப்பதான் சரி பண்ணி 500 ஏர்பஸ் வாங்கியிருந்தாங்க புதுசா. போயிங் ஒன்று வாங்கிலாம் 500 போயிங் வாங்கியிருந்தாங்க. வாங்கி இப்பதான் ஃபுல்லா அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய அடியா இருக்கு. நம்மளுடைய நாட்டுக்கான ஒரு ஏர்லைன்ஸ் அது ஏர் இந்தியாங்கிறது. அது நம்மளாலே நடத்த முடியாம லாஸ்ட்ல போய் தனியார்ட்ட கொடுக்குறோம். வேற யாரும் வாங்க வேணாம் டாட்டாவே எடுத்துட்டாங்க. டாட்டா இருக்கிறப்ப ரத்தன் டாட்டா வந்து நானே எடுத்து நடத்துறேன், நஷ்டமா பணம் பரவாயில்ல, நம்ம நாட்டினுடைய இதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தினாரு. பட் அதை இப்பதான் கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தாங்க. புதுசா ஆட்களை போட்டு புது ஃபிளைட்ஸ் எல்லாம் வாங்கி டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. ரொம்ப இந்த ஏர்லைன்ஸ் பிசினஸ், ஏர்லைன் டிக்கெட் பிசினஸ்ங்கிறது ரொம்ப காம்படேட்டான பிசினஸ். நீங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு ரேட் இருக்கும், மாறிக்கிட்டே போகும். டிக்கெட் புக் பண்றோம், செவ்வாய்க்கிழமை ஒரு ரேட்டு, புதன்கிழமை ஒரு ரேட்டு, இமிடியேட்டா போறதா ஒரு ரேட்டு. நீங்க டொமஸ்டிக் போறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஏர்போர்ட் போறீங்கன்னா அப்போ ஒரு ரேட்டு. ஃபிளைட்டா காலியா இருந்துச்சுன்னா நீங்க கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கலாம். நீங்க இங்கிருந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து டெல்லி போறீங்க, திடீர்னு டெல்லி போக வேண்டிய சூழ்நிலை. ஒரு 8 மணிக்கு ஃபிளைட்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போர்டிங் முடிச்சுட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த ஃபிளைட் காலியா இருக்கு அப்படின்னா நீங்க அங்க ஒரு கவுண்டர் இருக்கும், அதுல நீங்க டிக்கெட் வாங்கலாம். வெளியில 7000 8000 நீங்க ஆன்லைன்ல போட்டுருக்க, உள்ள போய் கேட்கறப்ப சீப்பா கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அது வந்து காம்படிஷன். ஒரு பக்கம் இந்த பக்கம் ஏர் இந்தியா நிறைய எண்டிகோ அப்படின்னு நிறைய காம்படிஷன் உள்ள இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா கூட நிறைய காம்படிஷன் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து திருப்பி ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும். அதெல்லாம் ஒரு பெரிய சவாலான விஷயம். இப்போ எவ்வளோ பேர் இன்ஜுரியா இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே அஃபிஷியலாக அவங்க வந்து இறந்துருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. முதல் தகவல். மீதி எல்லாம் ஹெவி இன்ஜுரியா இருக்கு, இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. இது எல்லாமே அந்த ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சா தான் ஃபுல் டீடைல் நமக்கு தெரிய வரும். இந்த கருப்பு பெட்டி அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அது என்ன? அது வந்து எல்லா ஃபிளைட்லயுமே இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து கடல்ல விழுந்தாலும் சரி, மழையில் விழுந்தாலும் சரி, அது ஒன்றும் ஆகாது. அதுலதான் முக்கியமான தகவல்கள் இருக்கும். கடைசி நேர தகவல் அதில் தான் எடுப்பாங்க. அது நம்ம கடல்ல விழுந்தாலும் சரி, மழை எந்த இடத்துல இருந்தாலுமே அதுலதான் முக்கியமான கடைசி நிமிடத்தில் அந்த ஏர்லைன்ஸ்ல என்ன நடந்துச்சு தகவல் எப்படி இருக்கும் சார்? என்ன டேட்டா? ஆடியோ வீடியோவே இருக்கும். அதுல இருக்கும். அதை தான் அவங்க வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. அது நம்ம இங்க கீழே விழுந்ததுனால அதை எடுத்துருவாங்க. அதை எடுத்து விசாரணைக்கு அனுப்புவாங்க. அதை ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவாங்க. அது ஏதோ கனெக்ட்ல இருக்குன்றாங்க. அது வந்து வந்த பிறகுதான் உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. உண்மையா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிய வரும். ஒரு சில சேனல்ல வந்து கொடுக்கறது கூட மக்களுக்கு பார்க்கறது கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது விசாரணை முடிஞ்ச பிறகு இப்போ முதலில் வந்து விசாரணை காட்டிலும் ஆல்ரெடி விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே விசாரணை தொடங்கிட்டாங்க. முதல்ல அங்க அடிபட்டவங்களை, காயப்பட்டவங்களை காப்பாற்றணும்ல, அவங்கள முதல்ல காப்பாற்றணும். நீங்க வந்து 50 வெளிநாட்டை 70 வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு பதில் சொல்லணும். அவங்களுடைய குடும்பத்துக்கு பதில் சொல்லணும். ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கூட போட்டிருக்காங்க. ஏர் இந்தியாவில் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருக்காங்க. அவங்க திடீர்னு யாராவது இந்தியாவுக்கு வர்றவங்க அவங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். நிறைய வேலைகள் இருக்கு. கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து பெருசா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது குஜராத் கவர்மெண்டா இருக்கட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும் சரி, உள்துறை அமைச்சரே அங்க போறாரு, போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு அலர்ட்டா இருக்கு. ஒரு இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த விபத்து. உள்ளபடியே பாதிக்கப்பட்டவர்களும் மீண்டும் வர நாமும் விரும்புவோம். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.